இன்னைக்கு நாம இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் சேர்ந்து நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைனா சிம்பிள் தாங்க. ஹீரோ ஒரு கேங்ஸ்டர். ஆனால் ஃபேமிலிக்காக தன்னோட கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரத்தை ஃபேமிலி மற்ற கேங்ஸ்டரில் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் ஒரு ஒன்லைன் கதை. ஆனால் இது ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி எடுத்திருக்காருன்னா, அஜித்குமார் கேரியரில் இருக்கிற மற்ற படங்களோட கலவைகள்லாம் சேர்த்து அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய மாஸ் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு வச்சு கதையிலேயோ திரைக்கதையிலையோ பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணல. அதேமாதிரி ஜிவி பிரகாஷ்குமாரும் இது ஒரு மாஸ் படம் அப்படின்றதுக்காக பிஜிஎம்லாம் கொஞ்சம் இறைச்சலாக போட்டிருக்காரு. அது இல்லாமல் படத்துக்கு முழுசாகவே ஒரு 1-2 பிஜிஎம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி படத்தில் அர்ஜுன் தாஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற கேரக்டரில் அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போன மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஜித் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி இருக்குது. நான் இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த படத்தில் அஜித்துக்கு பெருசாக மாஸ் சீன்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் இயக்குனர் முழுக்கவே அஜித்துக்கு மாஸ் சீன் தான் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வர கேரக்டர் எல்லாமே அஜித்தை ரொம்பவே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் மற்ற ரசிகர்களுக்கு இந்த படம் ஏதோ ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு எதையும் எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது.